சரணமய்யப்ப சுவாமியே நம. பேரன்பு மிக்க அன்பு நேர்கள் அனைவருக்கும் ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். இரட்டை குணமும் எதையும் நின்று நிதானிக்கும் தன்மையும் கொண்ட மீனராசி என்பதே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கிறோம். என்ன, ஒரு கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த பலன்களும் நமக்கு சாதகமாக இருக்கும். அதன்படி மீனராசி மேலே உங்கள் ராசியில ராகு பகவானும், 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும், அவரோடு தன பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 9ஆம் தேதி வரை சேர்ந்து அமர்ந்திருப்பார். 10ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் அவரோடு புத பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி வரை அமர்ந்திருப்பார். 15ஆம் தேதி முதல் கன்னி ராசிக்கு சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இந்த மாதம் 9ஆம் தேதி வரை அமர்ந்திருப்பார். 10ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசிக்கு சென்று விடுவார். கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தோடு அமர்ந்திருக்கிறார். இதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக ஆவணி மாதம் சுப மங்கள மாசம்னு சொல்லுவோம். அப்போ நிறைய சுப முகூர்த்த நாட்கள் இந்த மாசத்துல வரும். அதன்படி இந்த மாசத்துல 6, 12, 14, 20, 21, 23 மற்றும் 30, 31 ஆகிய நாட்கள் முழுவதுமே இந்த மாசத்துல சுப முகூர்த்த நாளாக வருகிறது. அடுத்து இந்த மாசத்துல வரக்கூடிய பண்டிகைன்னு சொல்லி பார்க்குறப்ப 2ஆம் தேதி ஓணம் பண்டிகையும், 3ஆம் தேதி ஆவணி அவிட்டமும், 6ஆம் தேதி வாஸ்து நாளாகவும் சங்கடகர சதுர்த்தியாகவும் வருகிறது. இந்த மாசத்துல 17ஆம் தேதி ஆவணி அமாவாசையும் சர்வ அமாவாசையும் வருகிறது. 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இதுதான் இந்த மாசத்துக்கான பண்டிகைகள். இல்லாத விட முக்கியம், சனி பிரதோஷம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாசத்துல 2 சனி பிரதோஷம் வருகிறது. ஆவணி மாதம் 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் சனி பிரதோஷத்தை பயன்படுத்திங்க. இறைவன் நினைக்கிறவங்க உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்துக்கான பண்டிகை. மீனராசி மேலே உங்கள் ராசிக்கு இந்த மாதத்துல 21, 22, 23 ஆகிய 3 நாட்களும் சந்திராசம நாட்களாக வருகிறது. சரி, பலன்கள் நன்றாக இருக்குமான்னு சொல்லி பார்க்குறப்ப பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். துவக்கத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதன் பின்பு அது படிப்படியாக இன்னும் அதிகப்படியான முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு பலன்கள் உண்டு. அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய யோகமும், கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையும் அடைவீர்கள். தவணை, இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது இதெல்லாம் சுமூகமாக நடக்கும். வராத கடன்கள்லாம் வந்து சேரும். பல கடன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல நீங்கள் பிறருக்கு தரக்கூடிய கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. பொருளாதாரம் ஏற்றமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை இருந்த இந்த குழப்பங்கள்லாம் மாறிவிடும். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிலே குறிப்பாக சொல்ல போனால் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். லேபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி தளவாட ஜாமான்கள், தொழில் ரீதியாக இண்டஸ்ட்ரீஸில் கிடைக்கக்கூடிய அந்த ஜாமான்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. தொழில் பொறுத்தளவுக்கு எந்திரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அவ்வளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். வியாபாரிகளால் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இன்னும் அதிகப்படியான முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளோடு சேர்ந்து பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைப்பீர்கள். அதே போல உத்தியோகங்களுக்கு இந்த வாரம் சற்று கடுமையான மாதம். அதாவது எப்படி சொல்லிக்கிறீங்கன்னா, ஆட்சி பெற போகக்கூடிய சூரிய பகவான் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கனால நீங்கள் எவ்வளவுதான் வேலையில திருப்தியா செஞ்சாலுமே அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது பார்த்த வழியே 2 தடவை திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இது ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி. குறிப்பாக அரசு சார்ந்த துறைக்கு ஏதாவது வேலை சம்பந்தப்பட்டதில் போனீங்கன்னா அந்த வேலையே 2 தடவை அலைஞ்சு பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் குடும்பம் வர அலைச்சலை தவிர்த்து சரியான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உடல் ரீதியாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு தொல்லையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் ஒரு மழை மாதமாக இருக்கிறது. குறிப்பாக நிறைய மழை பொழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு.
அதனால் வந்து கூடுமானவரை இந்த சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் கடினமான மாதம். ஏன்னா தேவையில்லாத செயல்களை செஞ்சு மாணவர்கள் வந்து ஏதாவது சில பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கோ அல்லது வந்து ஆசிரியர் மாணவ உறவுல ஏதாவது மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நடக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைலாம் மாறும். குறிப்பாக மீனராசிக்கு சொல்ல போனோம்னா பெண்களுக்கு தான் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பார்க்க அந்த ஏழாவரத்தை பார்க்கறது ஒன்று, புதனையும் சேர்ந்து பார்க்கறதுனால அந்த பலன்களும் ரெட்டிப்பாக மாறுகிறது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம், காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல விரும்பிய திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மங்கள செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மையை இந்த பெண்கள் வந்து அடைவாங்க. அதே போல தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். முன்னேற்றத்தோடு கணவனுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய கையில் வந்து எடுத்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உண்டு. உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு வந்து தொல்லைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு பலன் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இவங்களால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இவர்களுக்கு உங்களால் வந்து ஆதாயம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஓணம் பண்டிகை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகிறது, சங்கடகர சதுர்த்தியும் சர்வ அமாவாசையும் வருகிறது. அதே போல் இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. 2 சனி பிரதோஷம் வருகிறது. சனி பிரதோஷத்தில் நந்தியம் பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. பலம் உங்களுக்கு அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும். மீனராசிகளே, இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல பலனுள்ள மாதமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சேர்ந்து பயன்படுத்தினீங்கன்னால் இன்னும் பலமான ஒரு யோகத்தை அடைவீர்கள். எல்லா வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்.